பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பிரச்சாரம் ஏறக்குறைய முடிவுக்கு வருகிற நேரத்தில் நாங்கள் ஒரு வெற்றி பெற்ற ஒரு சூழல் இங்கே நிலவுது. நாங்கள் போகிற பிரச்சார கூட்டங்களில் மக்கள் வெள்ள மாதிரி குவிறாங்க. நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனுக்களை வாங்குகிற சூழலில் நாங்கள் இருக்கோம். இதனால் தோல்வி பயத்தினால 16ஆம் தேதி அன்னைக்கு எங்களுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முடக்கி எங்களை கரூருக்குள்ளே பிரச்சாரம் பண்ண விடக்கூடாதுன்னு தம்பிதுரை அவர்கள் சதி செய்து எங்களோட பிரச்சாரத்தை கேன்சல் பண்ண பார்த்தாங்க. இங்கே 5 சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இருக்குது, ஒற்றைச்சாளர முறை. அதில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியும்னு எங்களை சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அதில் தான் தொடர்ச்சி அப்ளிகேஷன் போட்டுட்ருக்கோம் எங்களோட ப்ரோக்ராமுக்கு. ஆனால் அவங்களுக்கு ஆஃப்லைனில் பர்மிஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. 16ஆம் தேதி பர்மிஷன் போடணும்னா 11ஆம் தேதி தான் சிங்கிள் விண்டோ ஓப்பன் ஆகும். 10ஆம் தேதி சிங்கிள் விண்டோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் 10ஆம் தேதி அன்னைக்கு அவங்க டைம் போட்டிருக்கிறாங்க 1:49 to 1:49, ஒரு நிமிஷம் கூட இல்லை அப்படின்னு ஆன்லைனில் போட்டு ஆஃப்லைனில் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் போட்டு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஆனால் நாங்கள் கேட்டிருக்கோம் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் முறையாக நாங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஆன்லைன் அக்செப்ட் ஆகி 2 to 6 எங்களுக்கு இருக்குது. ஆனால் எங்களை பிரச்சாரம் பண்ண விடாமல் எங்களை ரிஜெக்ட் பண்ணி எங்களை கன்சல்ட் பண்ணாமே அவங்களே வேறொரு டைம் போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் அப்சர்வர் தேர்தல் பார்வையாளர்கிட்ட பேசி அவர் இங்கே ஆர்டிஓ அலுவலகத்துக்கு வரணும்னு சொன்னோம். ஏன்னா அவர் வர்றது வரைக்கும் எங்களுக்கு உள்ளிருப்பு போராட்டம் செய்கிறத தவிர வேறு வழி கிடையாது. ஏன்னா இப்படி ஏதாவது ஒரு துணை சபாநாயகராக இருந்திருக்காரு, ஒரு முன்னாள் சட்ட அமைச்சராக இருந்திருக்காரு, ஒரு அதிமுகவோட மூத்த அரசியல்வாதி. இப்படி ஒரு தரம் தாழ்ந்த முறையில் தான் அவர் முதல்லிருந்தே நடந்துகிட்டு இருக்காரு. நீங்கள் நாமினேஷன் ஃபைல் பண்ணுற அன்றைக்கி எங்கள் டைம் 12 to 1. எங்களை அன்னைக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ண விடாமல் தடுக்க பார்த்தாரு. பிரச்சார கூட்டங்கள் கத்தியோட ஆள் அனுப்புகிறாங்க. ஒரு மூத்த அரசியல்வாதிக்கு ஒரு இந்தியாவோட ஒரு அரசியல் அமைப்பின் மாண்புமிகு ஒரு பதவியை வகித்தவருங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மிக மிக கீழ்த்தரமான முறையில் எங்களோட இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தடை செய்ய ஒரு முயற்சி பண்ணார். நீங்கள் ஆன்லைனில் 1:49 1:49 யாராவது ஃப்ராடு பண்ணாலும் அந்த ஃப்ராடை ஒழுங்காக பண்ணணும். அப்படி இல்லாமல் அதை ஆஃப்லைனில் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்வையாளர் அதெல்லாம் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி சிஸ்டத்தில் இருந்ததுக்கும் பேப்பரில் இருந்ததுக்குமான வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி அவங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. எங்களோட அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் நாங்கள் கேட்ட டைமில் 1 மணி நேரம் நாங்கள் சரி நம்ம எப்படியுமே வெற்றியின் விளிம்பில் இருக்கோம், இந்த மாதிரியான 3ஆம் தர வேலைகளில் நம்ம இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ எங்களுக்கான டைம் 4 to 6, அவங்களுக்கான டைம் 12 to 2. அந்த 1 மணி நேரம் கேப்புக்குள்ளே கட்டாயம் அவங்களை வெக்கேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்காக காவல்துறை அதுக்கான பொறுப்பு அஃபீஷியல் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. இப்போ எங்கள் டைமுக்கு எந்த இடத்துல சொல்லுங்கள்? பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா அவங்க விருப்பப்பட்டா வாங்கிக்கலாம் அந்த டைம். இப்போ எங்கள் டைம் 4 to 6, 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அந்த இடம் ஃப்ரீயாக இருக்கும். அது அவங்களோட ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே அவங்க வெக்கேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இது எப்படின்னா ஒரு கல்யாணத்தில் சீப்பு ஒழிச்சு வச்சுட்டு கல்யாணம் நின்று போயிருங்க அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. ஒரு தேர்தலை ஒரு துணை சபாநாயகராக இருந்தவர் முறையாக எதிர்கொள்ளணும். நீங்கள் 10 வருஷம் தொகுதிக்கு வரல, நீங்கள் அந்த தொகுதியில் இருக்கிற மாணவர்களுக்கு நியாயமாக கிடைத்திருக்கக்கூடிய கல்லூரியை கொண்டு போய் நீங்கள் 45 கல்லூரி நீங்கள் கட்டி வச்சுக்கிட்டீங்க. இது இல்லாமல் ஒரு வேளாண் கல்லூரி, ஒரு மருத்துவ கல்லூரி கட்டி வச்சிருக்கீங்க. இதுலையாவது எங்கள் பசங்க படிக்கிறாங்களான்னு இல்லை, இதில் எங்கள் பசங்க வேலை பார்க்குறாங்களான்னு அதுவும் கிடையாது. இந்த உண்மையை நாங்கள் சொன்னால் எங்கள் மேலே வழக்கு தொடுப்போங்கிறீங்க. வழக்கு தொடுங்கன்னு சொல்லி நாங்கள் 2 நாள் ஆச்சு. கல்லூரிகள் பட்டியலை நானும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அவர்களும் ஊடகங்களுக்கு வெளியிட்டு 2 நாள் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான விஷயங்களை இறங்க வேண்டாம். அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட்டு நாங்கள் பின்வாங்கி போகிறதில்ல. உங்களுக்கு தோல்வி நிச்சயம். ஒரு ஜனநாயகத்தில் அந்த தோல்வியை ஏற்றுக்க நீங்கள் பழகுங்கன்னு சொல்லி தம்பிதுரை அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தம்பிதுரை அவர்கள் மேனிப்புலேட் பண்ணியிருக்காரு சிஸ்டத்தை. இப்போ நீங்கள் டைம் போடணும். இப்போ நாங்கள் போட்டிருக்கிற 2லிருந்து 6 வரைக்கும் நாங்கள் டைம் போட்டிருக்கோம். அப்போ அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா 1:49 1:49 டைம் போட்டிருக்காங்க. அப்போ 3/4 நிமிஷம் தான் அவங்களுக்கு பர்மிஷன் நியாயமாக கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு மூத்த அரசியல்வாதிக்கு அழகு இல்லை. இந்த மாதிரி ஃப்ராடு வேலை. இது பேசிக்காக சொல்லணும், இது ஒரு ஃப்ராடு வேலை. நிச்சயமா இப்போ இன்னைக்கு உங்களுடைய பிரச்சாரம் 5 மணி நேரம் தடை போட்டு இந்த பிரச்சாரம் தேர்தல் ஆணையத்துக்கு கேட்பீங்களா? இல்லை, பிரச்சாரத்தை நீட்டிக்க முடியாது. இந்தியாவெங்கும் நீங்கள் 48 ஹவர்ஸ்க்கு முன்னே பிரச்சாரம் போயுது. பட் எங்களை பொறுத்தவரை எங்களோட ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு யுத்தமும் எங்களுக்கு பிரச்சாரம் தான். இன்றைக்கி நாங்கள் கடைசி 3 பாயிண்ட் நான் பேசிட்டு வர்றப்பே செந்தில் பாலாஜி அவங்க உள்ளிருப்பு போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. கடைசி 3 பாயிண்ட் நான் பேசிட்டு தான் வந்தேன். நாங்கள் பேசுகிறப்பே மக்கள்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். என்னால் முழு நேரம் இருந்து உங்களோட ஆராத்தி அன்பு ஆசை என்னால் எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியல. இந்த மாதிரி எங்களை கடைசி கட்ட பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்குது. மாவட்ட கழக பொறுப்பாளர் உள்ளிருப்பு போராட்டத்தில் இருக்கார். அதனால் நான் போகணும், நீங்கள் என்னை அனுமதிக்கணும்
செய்யணும் அப்படின்னு சொன்னதுக்கு ஜனங்கள் மத்தியில் பெரும் ஆதரவு இருந்தது. அதனால் வந்து எந்த பிரச்சாரமே நாங்கள் வந்து இங்கே பிரச்சாரமோ தேர்தலோ நடத்தலை. நாங்கள் வந்து இங்கே யுத்தம் நடத்திட்டு இருக்கிறோம். அந்த யுத்தம் வந்து வெற்றியில் முடிஞ்சிருக்கு. அதனோட பின்விளைவுகளை தான் வந்து தம்பிதுரை அவர்கள் வந்து இவ்வளவு மோசமான முறையில் எதிர்கொள்கிறார். பரிசீலிக்கப்படும். நிச்சயமா பரிசீலிக்கப்படும். நீங்க சொல்லுங்க. கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளராக ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கைச்சி போட்டியிருக்கின்றார். வேட்புமனு தாக்கல் தொடங்கி இறுதிக்கட்டம் வரை ஆளும் கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள், குறிப்பாக ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அதிகாரிகளும் காவல்துறைகளும் செயல்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு வருகின்றன. இறுதி நாள் பிரச்சாரம் வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகின்ற இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் நாங்கள் காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நாங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய எந்தெந்த இடங்கள் என்பதை நாங்கள் ஆன்லைனில் பதிவு செய்து அதற்குண்டான அனுமதி கடிதத்தை வழங்கியிருக்கிறோம். 12 இடங்களுக்கு அனுமதி வழங்கியவர்கள் இறுதியாக வடக்கு நகரத்தில் இருக்கின்ற வெங்கமேடு விநாயகர் கோவில் அருகிலும், அதே போல் கரூர் பேருந்து நிலையம் கவுண்டானா அருகில் எங்களுடைய பணிமனை அமைந்திருக்கின்ற அந்த பகுதியிலும், தாந்தோணியை சேர்ந்திருக்கின்ற அந்த பேருந்து நிலையம் அருகிலும், பேருந்து பஸ் ஸ்டாப் அருகிலும் அனுமதி வழங்க மறுத்திருந்தார்கள். எதற்காக அனுமதி மறுக்கப்பட்டார்கள் என்று எங்களுடைய வழக்கறிஞர்களை அனுப்பி ஏஆர்ஓவை சந்தித்து கேட்ட பொழுது, ஏற்கனவே முன்னதாக கட்சியை சார்ந்தவர்கள் ஆன்லைனில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று ஒரு தவறான கருத்தை எங்களிடத்தில் பதிவிட்டார். ஆன்லைன் பதிவை பொறுத்தவரை ஏற்கனவே ஆர்ஓ அவர்கள் கூட்டம் நடத்திய பொழுது, அனைத்து வேட்பாளரையும் அழைத்து கூட்டம் நடத்திய பொழுது 5 நாட்கள் தான் ஆன்லைனில் பதிவு செய்ய முடியும் என்ற கருத்தை வெளியிட்டிருந்தார். நாங்கள் எங்களுடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் கரூர் வருகை தருகின்ற பொழுது ஆன்லைனில் பதிவு செய்வதற்கு 7 நாட்கள் மற்ற இடங்கள் இருப்பதாக தகவல் சொல்கின்றார்கள். 5 நாட்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தேர்தல் அதிகாரியிடத்தில் கேட்ட பொழுது இல்லை 5 நாட்கள் தான் என்று சொன்னார். இதுவரை கரூர் பாராளுமன்ற தொகுதியில் 5 நாட்களுக்கு உள்ளாக 48 மணி நேரத்திற்கு முன்னதாகத்தான் பதிவு செய்யப்பட்டு, ஆனால் இந்த ஒரு அனுமதியை மட்டும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக, குறிப்பாக அதிகாரிகள் 7 நாட்களுக்கு உள்ளாக 48 மணி நேரத்திற்கு முன்னதாக பதிவேற்றம் செய்யப்பட்டதாக ஒரு தவறான பதிவை ஏற்றி அதன் மூலம் அனுமதி கொடுப்பதற்கு காவல்துறை துணை காவல் கண்காணிப்பாளரும் அந்த கடிதத்தை பரிசீலிக்கிறார். ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்ட நேரம் 1:49, 16ஆம் தேதி 1:49 to 1:49 அவர்கள் அனுமதி கோரப்பட்ட நேரம். அந்த ஒரு 1:49லேருந்து 1:49க்குள்ளே எவ்வளோ பிரச்சாரம் பண்ணுவீங்க? அவ்வளோதான் பண்ண முடியும். அதை கூட சரியாக காவல் துணை கண்காணிப்பாளர் பரிசீலித்து பார்க்காமல், அதை சரியாக படித்து பார்க்காமல், ஆன்லைனில் பதிவிட்ட நேரத்திற்கும் நேரில் கடிதம் கொடுத்த நேரத்திற்கும், நேரில் அவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்திருக்கின்றவர்கள் கடிதம் கொடுத்த நேரம் 2 மணி 2 மணி முதல் 5 மணி வரை 2 மணி முதல் 5 மணி வரை என்ற கடிதத்தை கொடுத்து அதை ஒப்பிட்டு பார்த்து அவர்களுக்கு ஆதரவாக துணை கண்காணிப்பாளரும் ஏஆர்ஓ தேர்தல் அதிகாரியும் அதற்கு அனுமதியை வழங்கியிருக்கின்றார்கள். பொதுவாக பிரச்சாரம் 6 மணி வரைக்கும். அது கூட தம்பிதுரைக்கும் தெரியல, தம்பிதுரை கைத்தடிக்கும் தெரியல, ஆளுங்கட்சிக்கும் தெரியல. நாங்கள் 6 மணி வரைக்கும் பதிவிட்டோம் ஆன்லைனில். எங்களுக்கு எல்லா இடங்கள்லையும் 6 மணி வரைக்கும் வாங்கியிருக்கு. இந்த 3 இடத்த மட்டும் பர்டிகுலராக ஏன் மறுக்கணும்? கரூர் பகுதிக்குள்ள இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய சகோதரி ஜோதிமணி அவர்கள் வெற்றியின் விளிம்பில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள், குறிப்பாக தம்பிதுரையுடைய கட்சியை சார்ந்திருக்கின்றவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அதோட செயல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நாங்கள் மேலிட பார்வையாளர் இங்கே வருகை தந்து அவர்களை அழைத்து இங்கே வருகை தந்து அதை கம்ப்யூட்டர் செக் பண்ணி பார்த்து இருக்கிற தவறுகளை கண்டுபிடித்து அதற்கு பிறகு எங்களிடத்தில் ஆலோசித்து எங்களுக்கு உண்டான நேரத்தை நாங்கள் அவர்களுக்கு விட்டு கொடுத்துவிட்டு நாங்கள் 4 மணி முதல் 6 மணி வரை நாங்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றோம். 1 மணி நேரம் எங்களுக்கு அதுக்கு முன்னதாக அவர்கள் பிரச்சாரம் ஒரு வேலை செய்தால் 1 மணி நேரம் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு செல்வதற்கு இடையிலே வாய்ப்புகளை கொடுத்து அந்த நேரத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு முன்னதாக வேண்டுமானால் நீங்கள் அனுமதி கொடுத்துக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் ஆன்லைனில் கேட்டது 2 to 6 முறையாக எங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் நாங்கள் 4 to 6 எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதிகாரிகிட்ட சொல்லி எங்களுக்கு அனுமதி கடத்தி நாங்கள் வாங்கி வந்திருக்கின்றோம். எனவே செய்கின்ற தவறுகளை சரியாக அவர்கள் செய்யாமல் செய்வது தவறு.
பித்தலாட்டம். அந்த பித்தலாட்டத்தை சரியாக செய்யாமல் அந்த பித்தலாட்டத்துக்கு காவல்துறை கண்காணிப்பாளரும் ஏஆரும் உடந்தையாக இருந்திருக்காங்க. அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அது தேர்தலுடைய மேலுடைய அதிகாரிகள் வந்து அதை ஆய்வு பண்ணி பார்த்து இப்போ அது தவறு என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு திருப்தி கொடுத்து எங்களுக்கு இப்பொழுது அந்த கடிதத்தை அனுமதி கடிதத்தை வழங்கியிருக்கிறார். அதே போல் வந்து ஒவ்வொரு இடங்களையும் நாங்கள் பிரச்சாரத்துக்கு செல்கின்ற பொழுது ஆன்லைனில் பதிவு பண்ணணும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் அவங்க நேரடியாக கடிதம் கொடுத்து காலையில் 10 மணிக்கு கொடுக்குறாங்க, சாயங்காலம் 4 மணிக்கு டூர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு காவல்துறை வந்து உடனடியாக அதுக்கு பதில் கொடுத்து அதற்கு அனுமதி கொடுக்கின்ற சூழல் கரூர் மாவட்டத்தில் நிலவுகிறது. அதற்கு முழுக்க காவல்துறை கண்காணிப்பாளர் உடந்தையாக இருக்கின்றார், ஏஆர்ஓ உடந்தையாக இருக்கின்றார். எனவே இது போன்ற நிலைகளை நாங்கள் தேர்தல் அதிகாரியிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். வருங்காலங்களில் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை இருக்கும் என்பதை பொறுத்து பார்த்து அதற்கு பிறகு சட்ட ரீதியான நடவடிக்கையில் நாங்கள் இறங்குவதாக வழக்கறிஞரிடம் ஆலோசித்து நாங்கள் இறுதி முடிவு எடுக்க இருக்கின்றோம். கரூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை தம்பிதுரை தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் ஜெயிக்க முடியாது. தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் ஜெயிக்க முடியாது. பறந்து போய் ஓட்டு கேட்டாலும் ஜெயிக்க முடியாது. எந்த ஊர்லேயும் தம்பிதுரையை உள்ளே விடுறதில்ல. மக்கள் காலி குடத்தோட விரட்டி அடிக்கிறாங்க. ஆள விடுதியில் 3 மாதத்துக்கு முன்னாடி பிஜேபி சரியில்லைன்னாரு. இப்போ பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து மோடி பிரதமர் ஆகணும்னாரு. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பத்திரிகைகள் எழுதியிருந்தீங்க. பால விடுதியில் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. நான் இந்த பால விடுதி ஊராட்சியை தத்தெடுத்தேன், ஆனால் மத்திய அரசு 1 நயா பைசா கூட நிதி கொடுக்கல. மாநில அரசு நிதியை நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை வச்சு தான் நாங்கள் பணிகளை மேற்கொண்டு வெக்கமே இல்லாமல் 1 நயா பைசா கூட நிதி ஒதுக்கலை, இந்த ஊராட்சியை நான் தத்தெடுத்தேன்னு சொல்லி அப்படி சொல்லக்கூடியவர் ஏன் பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி வைக்க வேண்டும்? எதற்காக கூட்டணி வைத்தார்கள்? மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலைன்னு 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார். நிதி கூட கொடுக்கல, கஜா புயல் நிதி கூட கொடுக்கலன்னு சொன்னார். திரும்ப கூட்டணி சேர்ந்தார். இப்போ திரும்ப அந்த குற்றச்சாட்டுகளை சொல்கிறார். அதனால் தம்பிதுரையை பொறுத்தவரை மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கின்றார். ஒருபோதும் கரூர் மக்கள், கரூர் பாராளுமன்ற தொகுதி மக்கள் ஏமாற மாட்டார்கள். தம்பிதுரை டெபாசிட் இழப்பது உறுதி. சகோதரி ஜோதிமணி அவர்கள் 2 லட்சம் வாக்குகள் என்று நான் முன்பு கூறியிருந்தேன். இப்பொழுது திருத்தி சொல்கிறேன். 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய ஜோதிமணி அவர்கள் கை சின்னத்தில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்பார்கள். 40 நாடாளுமன்ற தொகுதியும் தளபதி அவர்கள் அமைத்திருக்கின்ற கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். 18 சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலோடு சேர்ந்து 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் குறிப்பாக அரவக்குறிச்சியும் சேர்த்து 22 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் உதயசூரிய சின்னத்தில் மாபெரும் வெற்றி பெறுவார்கள். மே மாதம் இறுதி அல்லது ஜூன் மாதம் முதல் வாரத்தில் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். ராகுல் காந்தி பாரத பிரதமராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். நீ என்ன எங்களை வந்து அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளுக்கு தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டிருப்பது அவர்களுக்கு முன்னதாக நேரம் வழங்கினாலும் 3 to 4 அந்த இடம் காலியாக இருக்கணும். 3 மணிக்கு அவர்கள் அங்கிருந்து யார் பிரச்சாரம் செய்தாலும் அவர்களை காலி செய்து அந்த இடத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கொடுத்திருக்கின்றார். எங்களுக்கு 4 to 6 நாங்கள் அனுமதி கடிதத்தை வாங்கியிருக்கின்றோம். எனவே அதிகாரிகள் என்ன துணை போனாலும், காவல்துறை என்ன துணை போனாலும், அரசு எந்திரம் என்ன துணை போனாலும் தம்பிதுரை ஓட்டுக்கு 1000 இல்லை, கட்சிக்காரங்களுக்கு 2 பவுன் இல்லை, வாக்காளர்களுக்கு 1 பவுன் இல்லை, என்ன கொடுத்தாலும் கரூர் பாராளுமன்ற தொகுதி மக்களும் தமிழக மக்களும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து விட்டார்கள். மோடி அரசை, எடப்பாடி அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். அதற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலையும் வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும். 40 தொகுதிகளும் 22 சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலிலும் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். தேர்தல் முடிவுகள் நிச்சயம் இந்த அதிகாரிகள் துணை அவர்களுக்கு தம்பிதுரைக்கு இருந்தாலும் கூட மக்கள் துணை அவர்களுக்கு இல்லை. மக்களுடைய வெறுப்பை அவர்கள் சம்பாதித்திருக்கின்றார்கள். டெபாசிட்டை தம்பிதுரை இழப்பது உறுதி. ஆனால் நீங்கள்லாம் பத்திரிகையில் செய்தி போடுறீங்க, நாங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுக்களை போடுறதில்லை. சில நேரங்களில் தவிர்க்கிறீங்க. ஏன்னு எங்களுக்கு புரியல. தம்பிதுரைக்கு 45 காலேஜ் இருக்குன்னு நாங்கள் சொன்னோம். கேஸ் போடுவேன்னு சொன்னார். ஆனால் ஒரு பத்திரிகைகள், ஒரு மீடியாக்கள் வந்து அவருடைய தேர்தல் வேட்புமனு தாக்கல் பண்ணதில்லை, அவருடைய மனைவி பெயரில் என்னென்ன கல்வி நிறுவனங்கள் இருக்குங்கிறத தாக்கல் பண்ணியிருக்கார். நீங்கள் இதெல்லாமே பார்த்தீங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் எடுத்து இதெல்லாம் அவர் பேரில் பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு தம்பிதுரையோட திருப்பி ஒரு கேள்வி கேட்டீங்க. நீங்கள் உங்கள் வேட்புமனுவில் நீங்கள் இதெல்லாம் வந்து கலைமகள் கல்வி நிறுவனம், செயின்ட் பீட்டர் கல்வி நிறுவனம், அதியமான் கல்வி நிறுவனம், சரஸ்வதி கல்வி நிறுவனம், இப்படி எல்லாம் நிறையா கல்வி நிறுவனங்கள் அதில் பதிவு பண்ணியிருக்கார். அவருடைய மனைவி சொத்தாக, மகள் சொத்தாக பதிவு பண்ணியிருக்கார். இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட அபிடோட்லேயே ஃபைல் பண்ணியிருக்கீங்களே. நீங்கள் எங்கள் பேரில் காலேஜில் நாங்கள் வழக்கு போடுவோம்னு சொல்லிங்களே, திருப்பி கேட்கணும். பத்திரிகை என்பது ஒரு அரசியல்வாதி தவறு செய்தால், ஒரு அரசியல்வாதி பொய் சொன்னால், ஒரு அரசியல்வாதி மக்களுக்கு எதிரான, அதாவது மக்களுக்கு
ஏற்றுக்கொள்ளாத தவறான ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டால் அதை வெளிப்படுத்த வேண்டியது பத்திரிகை ஊடகங்களுடைய கடமை. அதை இந்த நேரத்தில் நீங்கள் சரியாக செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த தேர்தலில் நீங்கள் சரியாக செய்வீர்கள் என்று நான் இருக்கின்ற 2 நாட்களாவது தம்பிதுரை சொல்லுவதை நீங்கள் என்ன கேட்கணும், ஊடகம் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறீங்க, மத்திய அரசு பால விடுதிக்கு 1 நயா பைசா கூட நிதி ஒதுக்கலன்னு சொல்றீங்க, அப்படியே அவங்களோட கூட்டணி வச்சிங்க நம்ம கேட்கணும். கேட்டால் தான் அதுக்குண்டான விளக்கங்கள் தெரியும். அப்போ என்னை பொறுத்தவரை நீங்கள் தயவுசெய்து ஊடகங்கள் யார் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் மக்களை எளிதில் சந்திக்கக்கூடியவர்கள், யார் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள். இவர் 10 ஆண்டுகால நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார் தம்பிதுரை, 5 ஆண்டுகள் துணை சபாநாயகர். இந்த 5 ஆண்டு துணை சபாநாயகர் பதவியை பயன்படுத்தி என்ன சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்து கல்லூரியில் கைத்தறி தொழில் வளர்ச்சிக்கு, பஸ்பாடி தொழில் வளர்ச்சிக்கு, கொசுலை தொழில் வளர்ச்சிக்கு என்ன சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தார். ஸ்மார்ட் சிட்டி என்ற திட்டத்தை இந்தியா முழுக்க அறிவிப்பதாக பிஜேபியினுடைய தலைவர்களும் மோடியும் அறிவித்தார்கள். அந்த பட்டியலில் கரூரை சேர்த்தனர். என்ன ஸ்மார்ட் சிட்டியில் என்ன வேலை நடந்துச்சு, எவ்வளவு நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு, இந்த 2.5 ஆண்டுகளில் எடப்பாடி ஆட்சியில் என்ன சிறப்பு திட்டங்கள் வந்திருக்கின்றன, என்ன வளர்ச்சி பெற்றிருக்கின்றன. ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட சுற்றுவட்ட சாலை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட புதிய பேருந்து நிலையம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நெரூர் உன்னியூர் பாலம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட கோயம்பாளையம் மேலப்பாளையம் பாலம் பாதியில் நிற்கின்றது, பாலம் முடிந்து விட்டது, இணைப்பு சாலை போடாமல் பாதியில் நிற்கின்றன. இப்படி அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட இப்பொழுது கிடப்பில் தான் போட்டிருக்கின்றார்களோ தவிர, தம்பிதுரை சொல்வதும் நீங்களும் சில பத்திரிகைகள் எழுதுவது குளத்துப்பாளையம் பசுபாளையம் குகவழி பாதை என்று சொல்கின்றீர்கள். அந்த திட்டம் முழுக்க முழுக்க என்னால் கொண்டு வரப்பட்ட திட்டம், நான் அமைச்சராக இருந்த பொழுது கேட்டு கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தில் அவருக்கு என்ன உரிமை? முழுக்க முழுக்க அது மாநில அரசினுடைய நிதி, நான் கேட்டு பெற்ற நிதி. அதில் தம்பிதுரைக்கு என்ன பங்கு இருக்கிறது? தம்பிதுரையை பொறுத்தவரை இந்த மக்களுக்கு அவர் 10 ஆண்டுகளில் கொடுத்திருப்பது முட்டை 0. எந்த சிறப்பு நிதியும் அவர் பெற்றுத்தரவில்லை. தம்பிதுரையை பொறுத்தவரை ஒரு மக்கள் விரோதி, சமூக விரோதியைப் போல அவர் ஒரு மக்கள் விரோதி, மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அரசியல்வாதி. அவர் தலைகளாக நின்று தண்ணி குடித்தாலும் அவரால் இந்த தேர்தலில் டெபாசிட் வாங்க முடியாது.